யாரை கேட்டாலும் சொல்லுவாவ. உங்களுக்கு யாரு தெரியலன்னு சொன்னாவன்னு தெரியலையே. இதுதாம்மா, எதுக்காம பார்க்க வந்திய? அதான் சொன்னோம்ல வசந்தி, இந்த சொத்து பற்றி தான் கேட்க வந்திருந்தோம். நம்ம சுசீலா பேருக்கு எப்படி மாற்றது என்ன ஏதுன்னு கேட்கணும், அதுக்கு தான். அப்படியம்மா, சரி சரி, அப்போ வாங்கம்மா உள்ள போவோம். ஏம்மா இன்னும் டீ. ஏம்மா இவளெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வராதம்மா, இங்கேயே கழட்டி விட்டுவாம்மா. ஏம்மா இவளையெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வராதம்மா, ஏதாவது சொல்லி இங்கேயே நிப்பாட்டிட்டு வாம்மா. உள்ளே வந்து என்ன சொல்லுதாவ ஏன் சொல்லுதான்னு கருத்தாக கேட்டு ஊரில் இருக்க அவ்வளோ பேர்னு சொல்லி விளம்புவாம்மா. அவள் பேரில் தான் சொத்து இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சுன்னு வைவே சும்மாவே ஆடுவாம்மா. ஏன் அன்னிக்காரி அவளுக்கு நீ சொல்லவா வேணும், ஆட்டமாக ஆடுவா. இந்த பொம்பளை எப்படியாவது நைஸாக சொல்லி வாசலே கழட்டி விட்டுட்டு வா. ஏட்டி என்னன்னு சொல்ல, அவளும் உள்ள வாரேன்னு என்ன சொல்ல? என்ன ஆத்தாலும் மகளும் ஒரு மாதிரி குசு குசுங்க அழுவ. நம்மளும் தெரியாம எதுவும் திட்டுத்தனம் பண்ணதாளுவோ யாருனே தெரியாது. இந்த ஆளை பார்க்க நாள் ஃபுல்லாக அலைஞ்சு தேடி வந்திருக்காளுவ. தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து விட்டோம்னா நம்மளை கழட்டி விடுக்க பார்க்கவுல குசு குசுன்னு பேச அழுவ. ரெண்டும் விடப்படாது, என்ன யாருன்னு கேட்டணும். ஏட்டி வந்துட்டு எதனாலும் நம்ம கூட கூட்டு போனால் கூட எதுவும் நினைக்க மாட்டாட்டி விட்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம என்னமோ செய்தோமேன்னு பாப்பாட்டி. ஏமா அதுக்குன்னு உள்ளேயே கூட்டு போக சொல்லுதா? நம்ம என்ன பேசும் ஏது பேசுன்னு கேட்டு வந்து ஊரே சொல்லுவாமா. நான் சொல்லி அதை கேளு, பேசாமல் ஏதாவது சொல்லி விட்டுட்டு வா. சரி இருட்டி, ஏதாவது சொல்லி பார்க்கேன். கிளவி விட்டன்னு போட்டு வாரா. வசந்தி சொல்லுங்க முடியுமாம்மா, எது முக்கியமான விஷயமோ? இல்லட்டி, இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் ஏசிலாம் மாட்டி வச்சிருப்பாவளா. உள்ளே போனாலே எனக்கு காது மூக்கெல்லாம் ஒரு மாதிரி அடைச்சிக்கிட முட்டி. அதனால நீயும் நானும் வேணா அந்த ஆள் இதில் நிற்பம்மா. சுசீலா மட்டும் உள்ளே போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரட்டும். நமக்கு நம்ம என்ன படிச்சிருக்கவா செய்யும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கிடையாது. நீயும் நானும் வாட்டிங்க ஓரமாக இருப்போம். எப்படி கழட்டி விட பார்க்கல பத்தியா? முடியுமாம்மா, நீங்க வேணா இங்கே இருங்கம்மா. நான் சுசீலா பாவம் ஒத்தையில தானே போவா, கூட போயிட்டு வரேன். ஏட்டி எனக்கு ஒத்தையில் இருக்க பயமாக இருக்கட்டு. இந்த ஊரில் வேற எல்லாம் ஒரு மாதிரி பார்க்காவ. காலத்தில் வேற நகையை போட்டிங்கன்னா இருக்க பயமாக இருக்கு. நீ கூட இருமுட்டி சுசீலா போயிட்டு வரட்டும். சுசீலா நீ உள்ளே போ மக்களே. ஏட்டி நீ முன்ன போ, இவ்வளோ கழட்டி விட்டு நான் பெறத்தோடி வாரேன். சரிம்மா. வசந்தி பிறகு சித்தி மகளுக்கு இப்போ எத்தனை மாதம் ஆயிட்டு? நல்லா இருக்கா வயிற்றுல பிள்ளை? ஏம்மா 7 மாதம் தாம்மா ஆகுது. 7ஆம் மாதம் வளகா போட்டாவ. அதெல்லாம் நல்லா இருக்காவ, தாயும் சரி நல்லா இருக்காவ. அந்த பிள்ளை வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கோ? ஆமாம்மா, பக்கத்து சந்தில் தான் இருக்கு. போய் வேணா ஒரு எட்டு பார்த்துட்டு வருமா? வாங்கம்மா, போயிட்டு வருவோம். சரி நீ முன்ன நடமா, நான் பின்னாடி வாரேன். சரி முனியம்மா, வாங்க. என் பெறத்தோடையும் வாங்கன்னு வழியை விட்டுறாதியே. சரி டி. அப்பாடி போயிட்டா, பையவே பெறத்தோடி ஓடிட வேண்டிதான். மக்களே சுசீலா நில்ல, அம்மா வாரேன். பாடுற வேலையை கிளவிக்கு குசும்ப பத்தியா? நம்மளையே ஏமாத்திட்டு ஓடியாலாம். இவன் நலுப்பும் போதே எனக்கு தெரியும் நம்மளை கழட்டி விட தான் பார்க்காளுவ. நம்மளை கழட்டி விட்டு அப்படி என்ன ஆத்தாளமாவும் பேச போறாளுவ. பெறத்தோடி போய் பார்ப்போம். என்ன குசும்பு இருந்தா கிளவி நம்மள முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி ஓடி போவோம். ஐயா வணக்கம்யா, நீங்க தான் சிவராமனா? ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க யாருமா என்ன பார்க்க தேடி வந்திருக்கீங்க? சொல்லுங்கம்மா. இந்ததான் இருக்காளுவுல ஆத்தாளுமாவளும் நைஸா என்னையவே கழட்டி விட்டு வராளுகளாம். கேடி பிள்ளை கில்லாடிறாங்க. வசந்தியா கொக்கா என்கிட்ட நடக்குமா? கல்லூலி மங்களுக்கு வாரத பாரு. ஏம்மா சொல்லுங்கம்மா, எதுக்குமா என்ன தேடி வந்தியே? எதுவும் முக்கியமான விஷயம் கேட்கணுமாம்மா? இப்போ என் பேர் முனியம்மாப்பா. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காவ. வேலுன்னு ஒரு பையனும், இதான் என் மக சுசீலா. எங்கள் வீட்டுக்காரவி 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாவ. அவிய பேர் ராஜேந்திரம்பா. எங்கள் வீட்டில் இந்த செல்லக்கண்ணுன்னு ஒருத்தவிய தான் கணக்கு பிள்ளையா இருந்தாவ. அவிய தான் எங்கள் வீட்டில் எல்லா கணக்கும் பார்த்துட்டு இருந்தாவ. எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் சொத்து பற்றி என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரில பற்றிலா. நேற்று தான் அவியில் கூப்பிட்டு விவரம் கேட்டப்போ தான் உங்களை பற்றி சொன்னாவ. எங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கும்போதே கணக்கு வழக்கெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காவலாம். அவியலுக்கு எதுவும் தெரியல வைக்கலன்னாவ. அதான் உங்களை பார்த்து கேட்டுட்டு பேசிட்டு போகலான்னு வந்தோம். ரொம்ப நாள் ஆயிட்டு பற்றிலா. ஓ, ராஜேந்திரன் சார் குடும்பமா? ஏம்மா எவ்வளோ நாள் எங்கம்மா போனீங்க? உங்களை நாங்கள் பார்க்கணும்னு நான் ரொம்ப நாள் நானே வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே நல்ல வேலைக்கு தேடி வந்துட்டீங்க. ஐயா ரொம்ப சந்தோஷமே. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறக்குள்ள ஒரு படி ஆயிட்டு. யாரை கேட்டாலும் தெரியலேங்காவ. தெரியலன்னா அவளை அப்படி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்களேம்மா. அப்போ நாங்கள் யார்கிட்ட கேட்டோம்னே தெரியலையா? இந்த ஊர்க்கரவி இல்லாத யார்ட்டையாவது கேட்டிருப்போம் போல. எங்கள் வீட்டு சொத்து பத்தை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமாயா? அவிய பத்திரம்லாம் எங்கள் வீட்டில் தான் கிடக்கு. ஆனால் யார் பேரில் இருக்குது என்ன பேரில் இருக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. ஏம்மா உட்காருங்கம்மா, குடிக்க எதுவும் கொண்டு வர சொல்லட்டுமா? சார் அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் சார். எங்களுக்கு இதை பற்றி மட்டும் தெரிஞ்சால் போதும். காலையிலேருந்து ஒரே அலைச்சல். இதை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுட்டா நாங்கள் நிம்மதியாக வீட்டுக்கு போயிடுவோம். குசும்பு பிடிச்சவளுங்க இதை கேட்கறதுக்கு எதுக்கு என்னையும் வெளியே நிப்பாட்டிட்டு வரட்டும்? ராஜேந்திர சாரை மட்டும் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. நான் எந்த கேஸாக இருந்தாலும் பேப்பரை செக் பண்ணி பார்க்காம எதுவுமே பேசவே மாட்டேம்மா. ஆனால் இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இவரோட ஞாபகம் எப்பவும் என் மனசுலேயே இருக்கும். இவரை பற்றி என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுவேன். எனக்கே ஆரம்ப கட்ட காலத்தில் எனக்கு அவ்வளோ சரியாக சம்பளம்லாம் கிடையாது பற்றிலா. என்ன அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு. எப்பவுமே மறக்க முடியாது அவியலாம். ஏப்பா உன் புருஷன் ஊருக்கே நல்லவனாக தான் வாழ்ந்திருக்கான். வீட்டுக்கு மட்டும்தான் வில்லனாக இருந்திருக்கான். ஐயா வீட்டுக்குன்னு சொல்ல முடியாது, உனக்கும் எனக்கு மட்டும்தாம்மா வில்லனாக வாழ்ந்திருக்கான். ஏட்டி அப்பாவை பற்றி சும்மா குத்தம் சொல்லாதட்டி.
இரு, அவர் உண்மையை சொன்னக்கப்புறம் நீ சொல்லவே அப்போ வாயிலே 2 குத்து குத்தியே. இரு டீ கேட்போம். ஐயா, அந்த சொத்து மட்டும் யார் பேரில் இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிஷம் இங்கே இருக்குங்களாம்மா, நான் போய் பேப்பர் எடுத்துட்டு வரேன். சரியா போயிட்டு வாங்க. எம்மா ஹார்ட் பீட்டு வேகமா துடிக்குதுமா. எனக்கு நெஞ்சடப்பு வந்து இங்கேயே செத்தாலும் செத்துறேன் போல. படப்படாண்டு அடிக்கி. இருட்டி என்ன முடிவாக இருந்தாலும் இப்போ தெரிஞ்சிடும்ல. என்னத்துக்கு போட்டு நம்ம மனசை போட்டு உழப்பிக்கிட்டு எதாக இருந்தாலும் இப்போ கேட்போம். இரு எம்மா ஒன்றும் நிற்க முடிய மாட்டேங்கம்மா. கை காலெலாம் நடுங்குமா. அடி இருட்டி, நீ பயந்து என்னையும் சேர்த்து பயப்படுத்திட்டு அடக்கா. என்ன ஏதுன்னு பார்ப்போம். இரு சும்மா போட்டு மண்டையை போட்டு குழப்பாம இரு. அம்மா வந்துட்டாவம்மா. ஐயா பார்த்துட்டீங்களாயா? ஏம்மா எல்லாமே தெளிவா பார்த்துட்டேம்மா, சொல்லட்டுமா? சொல்லுங்கய்யா, அதை தெரிஞ்சுக்க தானே இவ்வளோ தூரம் வந்தோம். சொல்லுங்கய்யா. ஏம்மா மொட்டை காட்டுக்குள்ள கிடக்கிற 8 ஏக்கர் நிலம் மட்டும் உங்க பேர்ல இருக்குமா? பாக்கி வீடு, வீட்டு மனை இருக்கிற நிலம் எல்லாம் சேர்த்து ஒரு 19 ஏக்கர் நிலமும் வீடும் சேர்த்து மருமகளோட பேர்ல எழுதி வச்சிருக்காவுமா. இப்போ என்னப்பா சொல்லுத சார்? மக பேரில் ஏதாவது எழுதியிருக்காவலான்னு பாருங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரே மக, என் பேர் சுசீலா. எது எழுதியிருக்காவலான்னு பாருங்க சார். என்னங்கடி இது? ஆச்சரியக்குறிக்கு மேல ஆச்சரியக்குறியா இருக்கு. மருமகன் பேர்ல எழுதி வச்சிருக்காரா கிழவே? ஓ, இதுக்குதான் இவளுக்கு 2 நைஸா பூனை மாதிரி என்னைய வெளியிலே நிட்டுட்டு ஓடி வந்தாளுகளோ. எம்மா எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கு. அப்போ அந்த சொத்துக்கு பூரா சொத்துக்காரி அவ தானா? அவ அங்கே போய் வாடகை வீட்டில் ஒன்றும் இல்லாத வெறிஞ்சிருக்க மாதிரி கிடக்கா. இவ்வளோ சொத்தை பூரா அவ பேர்ல எல்லாம் இருக்கு. ஏம்மா இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அவர் இறக்கறக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்திருந்தாருமா. தெளிவா எல்லாம் சொல்லி எழுதியிருக்காவ. அவிய மருமகளுக்கு தாய் தகப்பம் யாரும் கிடையாதான். அவிய பிறந்தலேருந்தே ஒத்தையில தான் வளர்ந்துருக்காவ. அவிகளுக்கு அவிய போனக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடக்கூடாது. அவிய மயம் கொஞ்சம் பொறுப்பு இல்லாதவர். அதனால என் பையன் பேரில் எதுவும் எழுத வேண்டாம். என் மருமகளுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. எல்லாம் என் மருமக பேரில் போடணும்னு அப்போ முன்னாடி சொல்லி எழுதுனதாம்மா. உங்கள் பேரில் ஒரு 8 ஏக்கர் மட்டும் எழுத சொன்னாவ. மகளுக்கு அவங்க உயிரோடு இருக்கும்போதே எல்லாமே செஞ்சுட்டாவலாமே. 100 பவுன் நகை போட்டு செய்ய வேண்டிய சீர்சானம் எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்காவலாம். அதனால உங்கள் பேரில் இருக்க 8 ஏக்கர் மட்டும் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் யார் வேணால் எடுத்துக்கிடலான்னாங்க. ஆனால் அந்த 19 ஏக்கர் இடமும் அந்த வீடும் மருமகளுக்கு தான் போகணும்னு அவர் உயிரோடு இருக்கும்போதே எழுதி வச்சுட்டாருமா. அப்படி கூட அறிவாள. சரி சார், அப்போ நாங்கள் வாரோம். ஆத்தாடி கிளம்புற அளவு போல ஓடிடுவான். பார்த்தாலும்னா அவ்வளோதான். அங்கே என்னத்த வாய் பிளந்து பார்த்துட்டு இருக்க? வா தம்பி, இதுக்கு வேற வழியே இல்லையா? என் மருமக பேரில் இருக்காது என் பேரில் மாற்ற முடியாதாப்பா? வேற எந்த வழியுமே கிடையாதா? இது ஒருவேளை உங்க 2 பேருக்கும் பொதுவான சொத்தா இருந்தா நம்ம இப்போ எதையாவது பத்தி யோசிக்கலாமா? இது அவர் பேர்ல இருந்தது பத்திலா அவரே நேரடியா கைப்பட எழுதின கடிதம் கொடுத்துட்டு போயிருக்காவ. அப்ப நம்ம யார் பேர்ல எப்படி மாத்தி எழுத முடியாது. அவங்க மருமகளுக்கு தான் கொடுத்தாகணும். இந்த இடம் மருமகளுக்கு தான் சொந்தம். உங்க மருமக பார்த்து யாரு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வேணா எழுதி கொடுக்கலாமா? இப்போ ஒருவேளை உங்க மருமக எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எங்க மாமியாருக்கும் ஏன்னா அதனாருக்கும் கொடுன்னு சொன்னாங்கன்னா உங்க 2 பேருக்கும் கொடுக்கலாம். இல்லைன்னா தர முடியாதுமா. அவியலுக்கு தான் உரிமை. அவிய வேண்டான்னு சொன்னான்னா தான் அவங்களுக்கு எல்லாம் உரிமை. அதுல இன்னும் ஒண்ணுமே பதில் சொல்லாம போறாவ. ஆத்தாளமோளும் வாரத பாரு. மூஞ்சில் 2 வெடியை கொளுத்தி விட்ட மாதிரிலாம் இருக்கு. சரி ஓரமாக நின்று பாப்பா, நம்ம இல்லாத மாதிரியே காமிச்சுக்கிடுவோம். கேட்டியாட்டி சுசீலா, இந்த அலும்பு கேட்டியாட்டி? உங்கள் அப்பையும் போனதான் போனா ஒன்றும் இல்லாத வெறிஞ்சிருக்கியாவில் என்ன ஆக்கிட்டு போயிருக்கான். படுபாவி பவன் அவன் உயிரோடு இருக்கும்போது தலையில் கல்ல குழவி எடுத்து போட்டு கொண்டிருக்கானும்ட்டி. இவ்வளோ தெளிவாக யோசிச்சு வச்சுட்டுலாம் போயிருக்கான். மருமகன்னு தாங்க தாம்ட்டி செய்வான். ஆனால் இந்த அளவுக்குலாம் யோசிப்பான்னு நான் நினைக்கலையேட்டி. சொத்தை பூரா அந்த வெறிஞ்சிருக்கி எழுதி வச்சுட்டு போயிருக்கானேட்டி. ஒன்றும் இல்லாத அனாதை சிரிக்கிக்கு வந்து நேரத்தை பற்றியா? இன்னைக்கு அவ தாம்டி நம்ம வீட்டோட சொத்துக்கே ராணி. அவள் பேர் மட்டுமா ராணின்னு வச்சிருக்கா. ஐயம்மா போச்சேட்டி போச்சே. நான் இதெல்லாம் கேட்டுட்டி நீ உயிரோடு இருக்கணுமா? ஏன் என்ன செய்யாது ஏச்சேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கிட்டி. தலையெல்லாம் சுத்துதுட்டி, கை கால்லாம் நடுங்குதுட்டி. மூச்சு விடாத. உன்னை அந்த ஆளை கொல்றதுக்கு முன்னாடி ஒன்றை கொல்லணும். 2 பேரும் பிளான் போட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஏண்டி அழுது நீ நாடகம் போடியோ? கிழவி உன்னை அவ்வளோதான் பார்த்துக்க. உன் பேர்லையாவது ஒரு 8 ஏக்கராவது உன் புருஷன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். என் பேரில் என்னத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்க அந்த ஆள்? ஒன்றும் இல்லாத வெறிஞ்சிருக்கு என்னை தான் அனுப்பியிருக்க அந்த ஆள். சே, உங்கள் கூட எல்லாம் சேர்ந்தேன் பாரு. ஏட்டி அப்படி சொல்லாத டீ மக்களே. அம்மா கஷ்டப்பட்டது பூரா உனக்கு தானே டீ. அவளுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சனே. அவன் அந்த ஆள் பற்றியாட்டி அப்போவே நான் மருமக கூட சண்டை போடும்போதெல்லாம் சொல்லுவான்டி. அவள்கிட்ட சண்டை போடாதே, பாவம் பாவம்மா. அதே மாதிரி அவளத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் பற்றியா? நான் இந்த அளவுக்குலாம் யோசிப்பான்னு நினைக்கலேட்டி. முடியாமல் எல்லாம் கிடந்தான். திடீர்னு செத்த மாதிரி தான் அறிஞ்சு பார்த்து இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டுல செத்துருக்கான். நீ அழுது கதறி என்ன பிரயோஜனம்? விடமாட்டேன் டீ, நான் விடமாட்டேன். முனியம்மாவை லேஸ்பட்ட ஆளுன்னா நினச்சிக்காத. கையுங்காலு தான் தளர்ந்து போச்சு. ஆனால் மனசு தளரல டீ, மனசு தளரல. நல்லா வயசு பிள்ளைகள் எப்படி இருந்தது தெரியுமா? நான் விட மாட்டேன்டி. சொத்துக்காக அவளை கொல்லனாலும் நான் கொல்லுவேன் டீ. அவள் இல்லைன்னா யாருக்கு கொடுப்பாவ? பொண்டாட்டி எனக்கு தானே தருவாவ. அப்படியெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. அவளை பாரு, உயிரோடு இருந்தால் தானே அவளுக்கு போகும் சொத்து. அவள் இல்லைன்னா யாருக்கு கொடுப்பாவ? பொண்டாட்டி எனக்கு தான் சொந்தம். அவளை கொல்லனாலும் நான் தயங்க மாட்டேன்டி. அடி ஆத்தே, கொல்ல போறாளுங்களாமே கொல்ல.
எம்மா இவளுக்கு என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் இறங்குவாளுக்கு போல. ஆத்தாடி கொலகார சிரிக்கைய கூடவா இவ்வளோ நேரம் தெரிஞ்சுட்டாளுங்க. ஏய் அம்மா, கண்ணுலேருந்து அருவியை வடிக்காம வா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யுது யோசிப்போம். ரோட்டில் கிடந்துட்டு அழுதுட்டு என்ன செய்ய வந்து தொலை. உன்னையெல்லாம் நம்பினேன் பாரு. ஏட்டி ஆம்ட்டி இப்படி ஏசுது, அம்மைன்னு கூட பார்க்காம இப்படி ஏசுது ஏட்டி. உன்னை கொல்லாமல் உயிரோட வச்சிருக்கேனே அதோட நினச்சி சந்தோஷப்படு. ஏசுதான்னு சொல்லி கவலைப்படுதாலாம். உன்னை கொல்லாமல் வச்சிருக்கேன்லம்மா அதோட நீ சந்தோஷப்படு. இப்போ நீங்கள் காலையில் எங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விடும்போது ஒரு சாக்லேட் வாங்கி தந்தீங்களப்பா, அது என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமாப்பா? சூப்பராக இருந்துச்சுப்பா அந்த சாக்லேட்டு. ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல மிட்டாயினாலுவாப்பா. அப்படியா மக்களே? அது எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்க ஒருத்தவிய வெளிநாடு போயிட்டு வந்து தந்தாவலாம், அந்த சாக்லேட்டு தான் அது. நம்ம வேணா வாங்குவோம் என்ன மக்களே? அங்கேருந்து ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் கிடைக்குமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போ வேணா வாங்கி தரேன் என்ன மக்களே? சரிப்பா. ஏட்டி காப்பி அடுப்பில் வச்சுருக்கேன், 3 பேர் எடுத்து குடிங்க. இம்மா எங்கம்மா போனேன்? இந்த ருக்கமாக கூப்பிட்டுருந்தாவட்டி இந்த சேலைக்காரவி வந்திருந்தாவ, சேலை கொண்டு வந்திருக்காவலாம். அதான் அவியலுக்கு பார்த்து எடுத்துட்டு எனக்கு 2 சேலை எடுத்துக்க சொன்னாவ, அதுக்கு தம்பி போனேன். புதுச்சேலை வாங்கினியோம்மா? நான் எங்கிட்டே வாங்குது, அவிய வாங்க சொல்லி தான் வற்புறுத்தினாவ எல்லாரும். நாளைக்கு வேற அந்த லோன் காசு கொடுக்கணுமா, மிஷின் வாங்குறதுக்கு லோன் எடுத்தோம் பார்த்தியா, அந்த துட்டு நாளைக்கு தான் அடைக்கணுமா. அதுக்கு 1400 அடைக்கணும்ட்டி. அப்புறம் நீங்கள் 2 பேர் பரிச்சை பிசி எட்டியில் அதுக்கே 2000 வேணும். மொத்தம் 3500 நாளைக்கே வேணும்ட்டி. சேலை எடுத்துட்டோம்னா அதுக்கு எங்கிட்ட கிடந்து துட்டு கொடுக்க, அதனால சேலையெல்லாம் எடுக்கல மக்களே, வந்துட்டேன். அம்மிட்ட வேறு துட்டு ஒன்றும் இல்லை மக்களே, அதுதான் இருந்துச்சு. சரி இருக்கதை கொண்டு சேலை துணிமணி எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி நாளைக்கு கொடுக்காது, அதனால எதுவும் எடுக்கல, அவியெல்லாம் எடுக்கட்டுன்னு வந்தாச்சு. சரி காப்பி சூடாக இருக்கும்போது குடிச்சிருங்க. நான் போய் துணி அலசி போட்டு வரேன். இன்னைக்குள்ள துணி இருக்குல்ல, அதை அலசி காயப்பட்டு வரேன் மக்களே. நீங்கள் காப்பி சூடாக இருக்குள்ள எடுத்து குடிங்கன்னு. சரிம்மா. மக்களே, அப்பா துட்டு தாரே, அதை அம்மையிட்ட கொண்டு கொடுத்துறீங்களா? நான் கொடுத்தா வாங்க மாட்டா மக்களே. அம்மா என்கிட்ட பேசவும் மாட்டா பத்தியில, நான் கொடுத்தா வாங்க மாட்டா. நான் துட்டு தாரையும் கொண்டு கொடுத்துருங்க என்ன மக்களே? அப்புறம் அப்பா நாளைக்கு வரும்போது அம்மைக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வரேன் என்ன, அதை உங்கள் கையில் தாரேன், நீங்கள் கொண்டு அம்மையிட்ட கொடுக்கணும் என்ன? சரிப்பா. இனிமேல் ஸ்கூலுக்கு என்ன ஃபீஸ் வேணுனாலும் ஏது வேணுனாலும் அப்பாட்ட சொல்லணும் என்ன மக்களே? அப்பா தாரேன்னு. சரிப்பா.